ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாய் பார்க்கலாம் என்று நான் விரும்புகிறேன். சத்தியத்தை கவனமாய் கவனிப்பீர்கள் என்றால் சத்தியத்திற்குள் இருக்கிற ஒரு வல்லமை உங்கள் வாழ்வை மாற்றும். வாசிக்கலாம், தெரிந்த வேத பகுதி தான். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபத்திலே 3 அதிகாரம் 12 வசனத்தை சப்தமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதல்களுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் நீதிமானை தேவன் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற சத்தியத்தின் கீழாகவே நான் பேச விரும்புகிறேன். யார் நீதிமான் என்று கேட்டால் உடனே சொல்லலாம், நாம் எல்லாரும் நீதிமான் தான்யா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க நீதிமான் சொல்லலாம். வசனம் சொல்லுது, நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறதா. பொதுவாகவே உலகத்திலே 700-750 கோடி மக்கள் வாழ்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆனால் 750 பேரையும் பார்க்குறாருன்னா பார்க்குறாரு தான், அதெல்லாம் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் தெளிவாக அவர் சொல்லுகிறார், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமியை ஏன் உலாவிட்டு இருக்குதுன்னா, நம்மளை மட்டும் பார்க்க மாட்டாரு, அவர் படைத்த சகல சிருஷ்டிப்புகளையும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளையும் பார்க்குறாராம். ஆமாம், மரஞ்செடிகள் ப்ரேயர் பண்ணும்போது பார்க்குறாராம். ஐயா ப்ரேயர் பண்ணுமா தெரியுமா கேட்டால் சொல்லுவாங்க. மரங்கள் குமுறும் பொழுது அதனுடைய வெப்பத்தை அது ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும் பொழுது வெப்பசலனமாகி மழை பெய்யுமா. இது போல இயற்கைக்கும் தேவனுக்கும் ஒரு சம்பந்தத்தை தேவன் வைத்திருப்பார். அதே போலதான் தான் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளோடு கூட இணக்கமாக இருக்க அல்லது பழகி கொண்டிருக்க, உலாவி கொண்டிருக்க அவர் விரும்புகிறார். அவ்வண்ணமாகவே நீதிமான்களை ரொம்ப ஸ்பெஷலா தனித்துவமா பார்க்க விரும்புகிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இந்த உலகத்துல நம்ம கூட பிறந்தவங்களை ஆண்டவர் பார்க்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. நம்மை சபையில சேர்த்திருக்கிற நம்மை, சபைக்கு வந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நம்மை ஆண்டவர் எப்போதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமா இருக்கிறதா. நோக்கமா இருக்கிறது என்றால் அதனுடைய வேறொரு மொழிபெயர்ப்பு தெளிவாய் சொல்லுகிறது, எதிர்நோக்கி இருக்கிறதா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருந்து கொண்டு தம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு கண்ணை வச்சுட்டே இருப்பாராம். அதனால்தான் அந்நாட்களிலே சங்கீதக்காரர்கள் பாடினார்கள், கர்த்தருடைய கண்கள் என் மேல எப்பவுமே பதியப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 32:8 விதமாய் சொல்லுகிறது, அவர் நமக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை சொல்லுங்களேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு அவர் காட்டுவார். இப்படிப்பட்ட தேவனுடைய சிந்தையும் கண்களும் ஒவ்வொருவர் மீது வைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்கு சபைக்கு வரும் அப்படின்றத ஒரு அடிப்படை ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்காக நீதிமான்களாய் வாழ்வீர்கள். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நான் சபைக்கு வருதுனாலே நான் நீதிமான ஆயிரன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்கள் தேவனோடு கூட எப்படி இருக்கிறீங்கன்றதுதான் உங்களுடைய ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பும் உங்க மேல வச்சிருக்கிற கண்களுடைய நோக்கமாகவே இருக்கிறது. இங்க நம்ம என்ன பண்றோம்னா, பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டர் அம்மா இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்துல விசுவாசிகள் இருக்கிறாங்க, இவங்க நம்மளை பார்ப்பாங்க என்பதற்காக நாம் உடை அலங்காரத்தை சரி செய்து கொள்ளுகிறோம். நம்ம வெளியெல்லாம் போனா ஒரு மாதிரி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்வோம். பயங்கரமா மேக்கப் போடுவோம், பயங்கரமான முடி வளர்ப்போம், பயங்கரமான ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்குன்னா உங்களுடைய உடை, ஆடை, நடை எல்லாமே தேவனை பார்த்துட்டு இருக்கிறார் என்ற பயபக்தியோடு கூட நாம் நடக்க பழகி கொள்ளுவோம். இன்றைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, பாஸ்டருங்க எப்போ பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்றாங்களே. நாங்க சொல்லலைங்க சிஸ்டர், எங்க வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எங்களை உருவாக்காம நாங்க எதையும் பேச முடியாது. நாங்கள் முன்னாடி இவ்வளோ ஸ்டைலாக நிற்கலாம், இவ்வளோ அழகாக நாங்கள் நிற்கலாம், இவ்வளோ ஒரு நேர்த்தியாக நாங்கள் நிற்கலாம். ஆனால் எங்கள் முதுகுக்கு பின்னாடி இருக்கிற வலிகளும் வேதனைகளும் பாடுகளும் எங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். நாங்கள் அவை தேவனுடைய சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டு முதல்ல எங்களை உருவாக்குவார். எங்களை உருவாக்கி தான் எங்களை நீதிமான்களாய் மாற்றி உங்களை மத்தியில் நிற்க வைப்பார். அல்லேலூயா.
அப்போ தேவனுடைய வார்த்தை வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ இதன்படி என் வாழ்க்கையை நான் சரியாய் நடக்கிறேனா என்று பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் சண்டை வராது, உங்களுடைய வாழ்க்கையில குறைவு வராது, உங்களுடைய ஊழியத்தில் தடை வராது, எல்லாவற்றிலும் தேவன் சிறப்பாய் நேர்த்தியாய் நடத்தி வருவார். அல்லேலூயா. இங்கு மூத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாய் சொல்லுகிறார், எப்பா சபையே, நீதிமான்களாக்கப்பட்ட சபையே, சபையில சேர்க்கப்பட்ட விசுவாசியே, நீ சபையில சேர்ந்ததனுடைய நோக்கமே நீ நீதிமானா மாறிவிட்டாய். நீதிமானாய் மாறின உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ப்ராசஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தேவனுடைய ஒரு செயல்பாடு ஒன்று துவங்க ஆரம்பிக்கிறது. அப்ப மற்றவர்கள் துவங்கலையே, ஆனா அவங்களுக்கு இன்னும் ரட்சிக்கப்படல. அவங்க வாழ்க்கையில தேவன் எது நோக்கி இருப்பார்? ரட்சிப்பு எப்போ இவன் பெற்றுக்கொள்வான்றத ஆண்டவர் ரட்சிக்கப்படாதவனை நோக்கி பார்த்துட்டு இருப்பார். ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்குதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் இருவரும் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கூர்ந்து கவனிப்பார், அதை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பாராம். அதேதான் நீதிமான்களாக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்பதான் சொல்லி கொடுப்பாரு, விபச்சாரம் செய்யறது பாவம், வேசித்தனம் பண்றது பாவம், வட்டிக்கு விடுறது பாவம். அநியாய வட்டி சொல்றேன். சில பேர்லாம் ஸ்பீடு வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, பயங்குறுத்துற வட்டி எல்லாம் விடுறாங்க. ரெக்கார்டிங் போது ஃபர்ஸ்ட் அதை நிப்பாட்டி பேசுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, கட் பண்ணிட்டீங்களா? ஸ்தோத்திரம். வட்டிக்கு விடுறது பாவம், ஒருவருக்கு ஒருவர் பொய் சாட்சி சொல்றது பாவம், ஒருவருக்கு ஒருவர் சபைக்குள்ளே இருந்து கொண்டு ஒரே குடும்பமா இருந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுத்து கொள்வது பாவம். ஆண்கள் பெண்களை தவறாய் பார்ப்பது பாவம், பெண்கள் ஆண்களை தவறாய் பார்ப்பது பாவம், பாஸ்டருக்கு தெரியாம செய்யறது பாவம், உங்க குடும்பத்தில் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம செய்யறது பாவம், மனைவியானவர் கணவனுக்கு விரோதமாக பல மறைவுகளை செய்வது பாவம், கணவனும் மனைவிகளுக்கு மறைவாய் செய்வது பாவம். இப்படி தேவன் எல்லாவற்றையும் உற்று நோக்கி கொண்டே இருப்பார். சபைக்கு வர மக்களுக்கு தான் அந்த ஃபோக்கஸ் வைப்பார். உங்களுக்குன்னு ஒரு தூதனை நியமிச்சிருவாரு. நீங்க போகும்போதும் வரும்பொழுதும் உங்களை கண்காணிப்பதற்கும் உங்களை பாதுகாப்பதற்கும் எல்லாவற்றையும் சரியாய் கவனிப்பதற்கும் உங்களுக்கான ஒரு தூதன் எப்பொழுது இருந்து கொண்டே இருப்பான். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் மீது தான் அவருடைய ஃபோக்கஸ் இருந்து கொண்டே இருக்கும், மற்றவர்கள் மீது இருக்காது. அதனால தான் அவர் சொல்றாரு, நீதிமானே, நீதிமான்களே, உங்கள் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நீங்க கர்த்தருடைய கண்களுக்கு ரொம்ப விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது எப்பொழுதும் ஏக்கமாக நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள், நல்லா கவனிங்க வார்த்தைய, அவருடைய செவிகள் எவர்கள் வேண்டுதலுக்கு? ஹலோ, நீதிமான்களாகிய உங்களுடைய வேண்டுதலுக்கு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எல்லாருடைய வார்த்தைகளும் ஆண்டவர் கவனிக்க மாட்டார். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்ட உங்களுடைய ஜெபங்கள் அவர் கவனித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ. அப்பா, கண் இல்ல, முகம், முகத்தோட ரியாக்ஷனே மாறுமா. ஒரு முறை டிஜே அங்கிள் இயேசுவை தரிசித்த அந்த அனுபவ சாட்சியை சொன்னார். ஆழமான ஒரு அனுபவம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அப்பா ஐயாவுக்கு கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பல மணி நேரம் தரிசித்தாராம். அந்த முகத்தில் பார்க்கப்பட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதானாம், அன்பும் மனதுருக்கத்தையே அவர் பார்த்திருந்தாராம். ஷாகாராபா லாகாராபா. ஆண்டவருடைய சமூகம், அந்த அன்பின் பிரசனம் நம்ம மத்தியில கடந்து வருகிறது. வசனத்தை ஆவியில நிரம்பி கேட்டுட்டே இருங்க. அப்படியே ஆண்டவரை தரிசித்து கொண்டு இருந்தாராம். பல மணி நேரங்கள் ஆண்டவர் பேசினாராம். பேச பேச என்னுடைய உள்ளம் அன்றுதான் மாறிற்று. யாருக்கும் பிரயோஜனப்படாத என் வாழ்வு அந்த ஒரு நாள் என் இயேசுவை பார்த்து அவருடைய முக ரூபத்தையும் அவருடைய சாயலையும் அவருடைய அளவில்லாத தேவனுடைய வல்லமையின் வாழ்க்கையில என் சரீரத்தை நான் பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு என் ஊழியமே மாறிற்றாம். அல்லேலூயா. அந்த முகம் வெறும் அன்புக்கும் பரிவுக்கும் இரக்கத்திற்கும் மனதுருத்துக்கும் பொருத்தமான ஒரு முகம். அந்த முகம் நீதிமான் என்று சொல்லப்படுகிற நம்ம வாழ்க்கையில நீதியிலிருந்து கொஞ்சம் அப்படி தவறும் பொழுது, தீமைக்கு நம்ம முன்னெடுக்கும் பொழுது அவர் முகம் மாறுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் செய்யறதெல்லாம் கரெக்டு, நான் செஞ்சா கரெக்டு, நான் பேசினா கரெக்டு. நீதிமான்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நிதானம் ரொம்ப முக்கியம். பிரதர் அண்ட் சிஸ்டர், புரிந்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய சத்தியத்தை. ஒருவன் நீதிமானா இருப்பானால் அவனுடைய பேச்சும் செயலும் நீதியை சுற்றியே இருந்து கொண்டிருக்கும்.
நான் நீதிமானா இருக்கிறதுனால எனக்கு அவன் இப்படி பண்ணிட்டான் பிரதர், இப்படி பேசிட்டான் பிரதர், இப்படி செஞ்சுட்டாங்க பிரதர், நான் என்ன பண்ண போறேன் பாருங்க சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் நீதியிலிருந்து நீங்கள் துன்மார்க்கத்திற்கும் அநீதிக்கும் திரும்ப ஆரம்பிக்கும் பொழுது எப்பொழுதும் கர்த்தருடைய கண்களை பார்த்து கொண்டிருந்த கர்த்தருடைய கண்கள் சற்று முகம் மாறுமா. அதே தான் அவர் சொல்றாரு. ஆழமான சத்தியம் அது. இந்த ஒரு வசனத்தை 1 மணி நேரம் என்னால் பேசிக்கிட்டே இருக்க முடியும், வேற எதுக்கும் போகாம. அவ்வளோ ஆழமாய் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் பேதுரு வழியாக. துன்மார்க்கனுடைய சிந்தையை நீதியை அநீதியாய் மாற்றிக்கொண்டு நான் நியாயம் செய்து கொள்வேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செயல்பட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும், செயல்பாடு வரும், ஒரு முடிவு வரும், ஒரு பதில் வரும் என்று என்னை நான் மாற்றி என்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அழகாய் கனிவோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் அவருடைய முகத்தை மாற்றி விடுமா. ஏன் உங்க வாழ்க்கையில பல நேரத்தில் கர்த்தர் சில செயல்பாடுகளை செய்ய முடியாம கஷ்டப்படுறாருன்னா எங்கேயோ ஆண்டவர் முகம் மாறி இருப்பார், அது நமக்கு தெரியாது. ஆவியில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதுதான், ஆண்டவரோடு கூட நெருங்கி நெருங்கி பேசும்பொழுதுதான் சொல்லுவார், என் அன்பு மகனே, என் மகளே, நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்றியே எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை உண்டாக்குகிறது என்று ஒருவேளை நீங்கள் ஆவியில வளர்ச்சிக்கேற்ற விதத்தில் ஆண்டவர் பேசி சொல்லி கொடுப்பார். நல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீங்கன்னா ஆண்டவர் சப்தமாய் பேசுவார். இன்னும் நல்ல கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருந்தீங்கன்னா சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசுவா, நீ பேசுனது, நீ போய் வந்தது தவறு, நீ இப்படிப்பட்ட காரியத்தை ரியாக்ட் பண்ண தவறு என்று சொல்லி கொடுப்பார். சில நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது வசனத்திலிருந்து நேரடியாய் இருதயத்துக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து சேரும். இன்னும் ஒரு சில வழி இருக்குது. இந்த வளர்ச்சியெல்லாம் அடையாதவங்களுக்கு ஊழியக்காரன் வழியை தான் சொல்லி கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். எப்போ நம்ம மேல அபிஷேகம் குறையுதோ, இந்த 3 அனுபவங்கள் இல்லைன்னா ஊழியக்காரன் வழியாக தான் சொல்லி கொடுப்பார். அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மெய்ப்பன் கண்டிக்க வேண்டிய இடத்துல தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் நடுவே மத்தியஸ்தனாக தான் இருக்கக்கூடும். உங்களுக்கு பிரியமா ஊழியக்காரன் இருக்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய முட்டாள்தனம். அவன் தேவனுக்கு மட்டும்தான் தேவனுக்கு மட்டும்தான் அவர் வேலையாளாய் அல்லது பிள்ளையாக அல்ல மத்தியஸ்தராக செயல்பட முடியும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஊழியக்காரரால, புரிந்து கொள்ளுங்கள். இப்படி கர்த்தருடைய முகம் மாற ஆரம்பிக்கும் பொழுது பல நன்மைகளை நாம் இழக்கிறோம். ஏன் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்து விரும்பி காத்திருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் இன்னும் கொடுக்காம இருக்கிறார் அப்படின்னா, எங்கேயோ அவர் உங்க மேல வச்ச கண்களில் இருந்து நீங்கள் மாறி விகற்பமாய் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய முகம் மாறி இருக்கிறதை நீங்கள் ஆவியில உணர வேண்டும். நீங்க கெட்ட வார்த்தை உங்க வாயில வருதுன்னா கர்த்தர் முகம் உங்க மேல விரோதமா தான் இருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாய் தவறி பேசிட்டேன்னு சொல்றாங்க. தப்பு. வாய் தவறி எப்படி பேச முடியும்? கடினமா பேசலாம், தப்பு கிடையாது. கடினமா பேசலாம், தப்பே கிடையாது. ஆனால் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லி இருக்கிறதே எப்படி வருது? அப்ப நீங்க வேற ஏதோ ஒரு ஆவியோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு அதிலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு அது அடையாளமாய் உங்கள் சுவாபமே வெளிப்படுத்துகிறது. இயேசு சொன்னார், இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை திட்டுப்படுத்துகிறது. இதே பகுதி வாழ் மக்கள் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஒருமையில பேசி, அநேகர் அபத்தம் பேசி, இப்போ ஒரு ஃபேஷன் வந்துருச்சு. இந்த குடும்பத்தை பத்தி அந்த குடும்பத்துக்குள்ள போய் உக்காந்து மணிக்கணக்கில் பேசுறது. அலோ, யாரை குறித்தும் பேசுவதற்கு நியாயம் தீர்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையவே கிடையாது. ஆமேன் ஒத்துங்க, ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு விசுவாசிகள் பண்ணுகிற பெரிய தவறு, குறைவுகளை பேசலாம். இப்படி பேசிட்டு போயிட்டாங்க சிஸ்டர், இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க சிஸ்டர், ரொம்ப மனசு வருத்தம் சிஸ்டர், இப்படி பேசிட்டாங்க அந்த பிரதர், இப்படி பேசிட்டாங்க. தப்பே கிடையாது. குறைவு நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், விவாதம் செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம செய்த ஒரு தவறை ஒருவர் சுட்டி காண்பித்து பேசியிருக்கும் பொழுது அவர் எப்படி என்ன பேசலாம்னு சொல்லி வரும் பொழுது நீங்கள் இன்னும் உங்களை மெருகேற்றி 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 ஒரு எல்லைக்கு போகும்பொழுது அது தீமையின் வார்த்தைகளாய் புறப்பட ஆரம்பிக்கும். அதோட உங்களை குறிச்சு ஒருத்தருக்கு பேசிட்டாங்களா, சரி ஓகே, யார்கிட்டையும் பேசாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பேசிக்கிறது வேற, அது தப்பு கிடையாது. நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த குடும்பத்திலேருந்து ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து இப்போ நான் ஐயா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அது தேவன் கவனிப்பார். எதுக்கு இதெல்லாம் போய் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு? ஐ மீன் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் உடனே வேற மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் உங்கள் விசுவாச குடும்பங்களுக்கோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ மற்றவர்கள் செய்கிற காரியத்தை வெளியே போய் பேசும்பொழுது கர்த்தருடைய கண்ணு உங்களை பார்க்குதுன்னு பாருங்க.
நியாயமா பேசிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. ஆனால் நியாயத்தை தாண்டி ஒரு நியாயத்திற்குள்ளாக்குற வார்த்தைகளை நீங்க பேசுனீங்கன்னா கர்த்தருடைய முகம் மாறி இருக்கும். அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில சுகவீனம் வருகிறது. அங்க கர்த்தர் மனஸ்தாபல்ல, கர்த்தர் முகத்தை திருப்பிடுவார். ஒரு சின்ன ஒரு பைபிள் சம்பவமே இருக்குது. யோபு 42ஆம் அதிகாரத்துல யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்வான். அப்ப கர்த்தருடைய முகம் யோபுவை பார்க்கும். ஹலோ, வசனத்தை வாசிக்கலாமே, ஏன்னா வசன ஆதாரத்தோடு போவோம். வாசிங்க 42ஆம் அதிகாரத்துல 9 வாசிங்க. வாசிங்க வாசிங்க வாசிங்க. சரி சரி. கர்த்தர் கர்த்தர் வந்துட்டு யோபு கிட்ட சொன்னத, யோபு கிட்ட ஆண்டவர் சொன்னத யோபு சொல்றான், இதை போய் செய்யுங்கடா, உங்க மேல ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு, நீங்க போய் ஒப்புரவாவுங்க, தேவன் இடத்துல போய் சேருங்க என்று சொல்லி போய் அனுப்பி வைக்கிறான். அனுப்பிட்டு கர்த்தர் இப்போ அவங்கள பார்க்கல, செய்ய போறவங்களை பார்க்கல. லிசன், கவனிங்க. இந்த பரிகாரம் செய்ய போனவங்களை ஆண்டவர் பார்க்கலன்னு வசனம் சொல்லுது. பரிகாரம் செய்ய போன போட்டோம், அவன் வேலையை அவன் பார்க்கட்டும். இப்போ சொன்ன இவனுக்கு, ஏன்னா உன்னதான் பழிச்சிருக்கிறான். லிசன் கேர்ஃபுல்லி. உன்னையதான், யோபுவாகிய என்னதான் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் பழிச்சாங்க, கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. இதெல்லாம் கர்த்தர் சொன்னதா நீ சொல்லிட்ட. இப்போ அவங்க போயிட்டாங்க, உங்ககிட்ட ஒரு நல்ல வார்த்தையை வாங்கிட்டு உயிர் பிழைக்கிறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு, கர்த்தர்கிட்ட இறக்கம் வாங்கிறதுக்கு போயிட்டாங்க. கர்த்தர் அவங்க செஞ்சிருவான்னு விட்டுட்டாரு. இப்போ யோபுவை பார்க்கிறார். என்ன பார்க்கிறாருன்னா, இப்போ இவங்க போயிட்டாங்க, இவங்க பலி செலுத்துது அவன் வேலை. ஆனா யோபு இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னு யோபுவோட முகத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அது அழகா செய்யறாரு பாருங்க. வாசிங்க அடுத்த வசனம் 10. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் எவன் சிறையிருப்பை மாற்றினார்? யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டதனையாய். புரியுதா சத்தியம்? உங்களை எதிர்க்கிறவங்களை நீங்க எதிர்த்து நின்று ஃபைட் பண்ண போவாதீங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடிக்கு அடி, உதைக்கு உதை, நீங்களாம் இறங்காதீங்க. நீங்க ஆண்டவருடைய புள்ளன்றதை முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க. அவனா மாதிரி சட்டையை கழிச்சு நான் போய் நிற்பேன், என் வீரத்தை காட்டுவேன், நான் கோழை கிடையாது நினச்சிங்கன்னா வாய் அடக்காமல் சண்டை பேசுவேன், அசிங்கமாக பேசுவேன், அர்த்தமாக பேசுவேன், டிஃப்ரெண்ட்டாக பேசுவேன்னு சொல்லிட்டுலாம் போய் நின்னீங்கன்னா உங்கள் மேலே ஆண்டவர் வச்ச அவருடைய கண்களின் ஃபோக்கஸ் திரும்பி முகம் மாறிச்சுன்னா படுத்துருவேன். சில நியாய தீர்ப்பை சரீரத்தில் அனுமதிப்பார். சரி போ, அனுபவிச்சுக்கோ அப்படின்னு விட்டுருவார். அவர் கொடுக்க மாட்டார். நீ எந்த தப்பு செய்து தேவனுடைய முகம் லைட்டாக திரும்பிச்சோ உள்ள பிசாசு வந்துடும். இதுதான் ஆவிக்குரிய சத்தியம். ஏன் பிரதர் நம்ம சிக்னஸ் ஆகுறோம், பலவீனப்படுறோம் அப்படின்னா, எங்கேயோ கர்த்தருக்கு நேராக நம்ம சரியா இருக்க வேண்டிய நாம தேவனுடைய ஃபோக்கஸ்லேயே வாழ்ந்த, தேவனுடைய கண்களுக்கு முன்பதாகவே வாழ்ந்து பழகின என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ திரும்பினதுனால சத்ரு உள்ள வந்துட்டான். சத்ரு உள்ள வந்த உடனே சில அனுமதிகளை தேவன் கொடுப்பார். பல ஊழியர்கள் ஜெபிப்பார்கள், ஆண்டவரே இந்த வியாதி மறையட்டும், பலவீனம் மறையட்டும். கர்த்தர் கேட்க மாட்டார், கம்முன்னு இருப்பார். எனக்கு தெரியும் எப்போ நான் பார்க்கணும், எப்போ நான் சுகம் தரணும் அவருக்கு தெரியும். ஏன்னா செய்த உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ட் வரணும். அது வரைக்கும் காத்திருப்பார் அவர் நன்மை செய்வதற்கு. உங்க இருதயம் தேவனிடமாய் திரும்பி அவருடைய கண்களுக்கு முன்பதாக நீ உன்னுடைய வழிகளை மாற்றி திருப்ப ஆரம்பிக்கும் போது தான் அவருடைய கண்கள் சரியா உன்னை கவனிக்கும். ஓகே, என் பிள்ளை என்கிட்ட உள்ள வந்தாங்க என்று சொல்லி ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அது வரைக்கும் சுகவீனத்தில் இருக்க தான் செய்வீங்க. தேவனுடைய கண்கள் நம்ம மீது ஃபோக்கஸாக இருக்கும் பொழுது நம்ம ரூட் எப்படி இருக்க போதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய கண்கள் என் மேலே இருக்குன்னா என்னுடைய பாதையை தேவன் எப்படி செவைப்படுத்துவார்? இந்த நீதிமானுடைய பாதை எந்த ப்ராசஸில் நடக்கும்? ஒரு சில வசனத்தை அப்படியே வாசிக்கலாம். மேலே 11 வாசிங்க, 10 வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் கபட்டுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். போதும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஜீவனை விரும்புகிறது தான் அந்த நீதிமானுடைய ஸ்டைலாவே இருக்கும். நல்லா கவனிங்க.
இதனுடைய வேறொரு மொழியாக்கம் சொல்லுகிறது, வாழ்வை இன்பமாக்கி கொள்ள. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜீவனை விரும்பி நீங்க வசனம் சொல்லுது. இதனுடைய இன்னும் தெளிவான மொழியாக்கம் சொல்லுகிறது, வாழ்வை இனிமையாக்கி கொள்ள. ஏன் நம்ம வாழ்க்கை கசந்து இருக்கு தெரியுமா? நிறைய அவர் ஏன் சொல்கிறார், பிரதர் ஃபோன் பண்ணி, பிரதர் ஒரு நாள் ஃபுல்லாக நான் என் மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல போய் இன்பமாக இருக்க போகிறேன்னு சொன்னார். எதுக்குன்னு கேட்டேன். வீட்டுக்கு போனால் ஒரே டிஸ்டர்ப் பிரதர், ஒரே தொந்தரவு பிரதர். வாழ்க்கையில் வீட்டுக்கு போனால் ஏண்டா போகிறோன்னு தோணுது. பிள்ளைங்க சரியில்லை, மனைவி சரியில்லை, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, மதிக்க மாட்டுறாங்க, வேதனையாக இருக்குது. எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்து கூட என் வாழ்க்கையில் இன்பமே இல்லை, சந்தோஷமே இல்லை, வேதனையாக இருக்குது. சரி எங்கே போகிறேன்னு கேட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ரிசார்ட்டில் போய் தங்க போகிறேன். என்னது? ஒரு ரிசார்ட்டில் போய் தங்க போகிறேன். தங்கி அவர் ஆனால் கிறிஸ்தவர், தண்ணியில் அடிக்க மாட்டார். ஆனால் சொல்கிறேன், தங்கி நல்லா தண்ணி கடலை பார்த்து அப்படியே உட்காந்து என் மனசெல்லாம் அப்படியே ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வரலான்னு பார்க்குறேன். நீங்கள் வரீங்களான்னார். நான் சொன்னேன், எனக்கு வீடு இன்பமாக தான் இருக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிட்டோம். பிரதர் உங்களுக்கு மச்சம் பிரதர். என்னது சொல்லுங்களேன், பேசுங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்படியே ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு மச்சம் பிரதர், உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்கள் மனைவி உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, மகன் நல்லா பார்த்துக்கிறான், எங்களுக்கு தான் அது கொடுப்பனே இல்லை. ஹலோ நீதிமான்களாகிய சபையே, கூடாரமே, நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையை, ஜீவனை நான் விரும்ப ஆரம்பிக்கும் பொழுது அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று. கபடு என்று சொன்னால் தீமையான சொல்லாம், தீச்சொல் அப்படின்னு வேறொரு மொழியாக்கம். கபட்டு வார்த்தைகளுக்கு, தீய சொல்லுக்கு, தீச்சொல்லுக்கு தன் இருதயத்தை அவன் விலக்கி வைக்கிறவன் தான் நீதிமான். மற்ற பேசிக்கு உங்களுக்கு தெரியும், ரத்தத்தினால கழுவப்படுது, அபிஷேகம் பண்ணப்படுது, இதெல்லாம் நீதிமான்களாக இருந்தாலும் இதெல்லாம் ஆரம்ப நிலை. நல்லா கவனிச்சிங்க. ரட்சிக்கப்பட்டு வரவங்களுக்கு தான் அந்த உபதேசம். ரட்சிக்கப்பட்டு சபையில் ஸ்திரமாக்கப்பட்டவர்களுக்கு இப்படி தான் உபதேசம் வரும். அதனால் கொஞ்சம் நான் உங்களுக்கு உயர்வான வசன வார்த்தைகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அவர் சொல்றாரு, வாழ்க்கையில் இன்பம் என்று காணவும் நல்ல நாட்களை அனுபவித்துக் கொடுப்பா. பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு நாள கஷ்டமே படக்கூடாது, நான் தேவனுக்குள்ள நல்ல சுகபலத்தோடு கூட வாழணும், என் வாழ்க்கை இன்பமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அதற்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற நானு முதல்ல என் வாயை பார்த்துக்கணும். ஹலோ என்னையே பாருங்க, முதல்ல என்ன பண்ணிக்கணும்? அவரை தான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன். எல்லாம் என்னை சட்டியை பிடிக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவர் தான் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் காத்துக்கொள்ள பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வதற்கு பொல்லாப்புக்கு என் நாவையும் கபடத்துக்கு என் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள்ளும். நாக்கை கூட கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த உதடை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த உதடுகளையும் இந்த நாவையும் நாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாலுமே கிட்டத்தட்ட உங்க வாழ்வு தீர்க்காயுசு நாட்களை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுவிடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அவர் அழகாய் சொல்லுகிறார், இந்த பொல்லாத காரியத்தை விட்டு, இந்த பொல்லாப்பை விட்டு நீங்கி என் வாழ்க்கையில் எல்லா இன்பத்தையும் நான் அனுபவித்துக் கொள்ள இந்த தீமை விட்டு விலகி, எல்லா பொல்லாத காரியத்தை விட்டு விலகி, என் நாவை, என் உதடுகளை நான் விலக்கி காத்து கொண்டு, அர்த்த வசனம் சொல்லுது, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து இத ஃபாலோ பண்ணிட்டே இருப்பானா. நல்லா கவனிங்க. உதடையும் நாக்கையும் காப்பாத்திட்டானா அவனுடைய அடுத்த மூவிங் என்னவா இருக்கணும், அடுத்த ப்ராசஸ் என்னவா இருக்குன்னா, அவனுடைய சிந்தையும் அவனுடைய ஆவியின் ஆத்மாவினுடைய உற்சாகமும் தாகம் என்ன இருக்குன்னா, இங்க வேதம் சொல்லுகிறது, அவன் நன்மை செய்ய பழகுவான். ஹலோ, நீதிமான நீ இருக்கிறன்னா மத்தவன் கஷ்டப்படும் போது கொக்களிச்சு சிரிக்காத. நான் பண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு இல்ல அனுபவிக்கிறேன் பேசாத. அவன் கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருப்ப. என்ன பாப்பாருன்னா, நீ என்ன ரியாக்ட் பண்ற, ஹலோ என்ன ரியாக்ட் பண்ற கவனிச்சுட்டே இருப்ப. நன்மை செய்யறதுக்கு திராணி இருக்குதா, செய்ய கொடுத்துருக்கிறனே, செய்யறானா, அப்படி கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த போக்கஸ் இருந்துகிட்டே இருந்தா மற்றவர்கள் நமக்கு எது செய்ய பார்த்தாலும் சில நேரத்தை நம்ம செய்வது கஷ்டம்தான். நல்லா கவனிங்க. அது ஏன்னா அனுபவத்துல இருந்து சொல்றேன். எனக்கு நிறைய பேர் முதுகுல குத்துன பழக்கம்லாம் நிறைய இருக்கு. எனக்கு பயங்கரமா விமர்சனம் பண்ணி நம்மளை போட்டு இன்னைக்கு தாளிக்கிறவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறான். புரிஞ்சுக்காதவங்க, ஐயா மாதிரி ஆவியில புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் தொடருதுங்க லிங்க். புரிஞ்சுக்காதவங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு, சீச்சி இந்த பழம்
புளிக்கும் அப்படின்ற மாதிரி, சீச்சி இந்த பழம் புளிக்கும், நீ சாப்பிட்டா தானே தெரியும், பார்வையிலேயே பார்த்துட்டு இது புளிக்கும், இது கசக்கும், இது ஓர்க்கும், பாவக்காய் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காது. பழகு, முதல்ல என்னன்னு பழகு. துன்மார்க்கன் கூட இல்ல, நீதியை பேசுகிறவனோடு, நீதியில நடக்கப்படுகிறவனோடு கூட நீ பேச ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு இக்கட்டு வர ஆரம்பிக்கும். அந்த இக்கட்டுல நீ நன்மை செய்ய கொஞ்சம் முயற்சி பண்ண. பிரதர், நான் நன்மை செஞ்சுதான் பிரதர் அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், வாங்கிட்டு ஓடிட்டான், கொடுத்துட்டு ஓடிட்டான், கெடுத்துட்டு ஓடிட்டான், உள்ள நுழைய விட்டேன், வீட்டையே கெடுத்து விட்டான். ஆரம்பத்துல நான் பல ஊழியர்களை வீட்டுக்கு அழைத்து உணவு உபசரிப்பதெல்லாம் வழக்கமா வச்சிருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நம்பிடாதுன்னு. என்ன ஆண்டவர் சொல்றீங்க அப்படின்னு. எல்லாரும் அந்த குவாலிட்டியில இருப்பான்னு நினைக்காத, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கன்னு சொன்னார். அதுல இருந்து ரொம்ப பொறுக்கி எடுத்து மட்டும்தான் வீட்டுக்கு கூப்பிட பழக்கம் இருக்கு. வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட எல்லாரும் நல்லா பேசுவாங்க, காணிக்க கொடுப்போம், எல்லாமே செய்வோம், எல்லாம் கனப்படுத்தி அனுப்புவோம். ஆனால் சில பேர் இந்த சுவாபத்துல இல்லாதவர்கள் நம்ம கிட்ட வரும்போது நம்ம ஆவி அது கெடுத்துரும். ஊழியக்காரங்க அப்படின்னா விசுவாசிகளுடைய நிலைமையில எப்படி இருக்கும் பாருங்க. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது நன்மையை பற்றியே பேசு. இன்னொரு ஒரு இடத்துல அழகான ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. நீதிமானுடைய ஆசை, அவனுக்கு ஆசையே என்னது? ஹலோ சபை, கவனிக்க வேண்டிய சத்தியம் இது. நீதிமானா இருக்கிறவன் பொல்லாப்பை விட்டு விலகுவான், கடும் சொற்களை பேசுவதை நிப்பாட்டுவான், தீய சொல்லு வரக்கூடாது பார்ப்பான், நாவையும் உதடுகளையும் காத்து நடப்பான். ஆனா இதெல்லாம் காத்துட்டு அவன் நன்மையை விரும்புவான். அவனுடைய நன்மை விரும்புகிறதே அவனுடைய ஆசையா இருக்குமா? என்னைய பார்க்கணும், உங்களுக்கு எது மேல ஆசை? ஹலோ, ஒரு அம்மாவை கேள்விப்பட்டேன், பாஸ்டர் அந்த அம்மா கூட ட்ரெஸ் எடுக்க போனால்தான் பாஸ்டர், கடையே கொடுத்தாலும் வீடா மாத்தினா கூட ஆசை ஓயாது பாஸ்டர். நையா சொல்றாரு. ஆமா பாஸ்டர், இவன் கிட்ட இவன் எந்த கவுண்டர்ல மாட்டுறானோ அந்த கவுண்டருக்காரன் பாவம் பாஸ்டர்னாரு. என்னையானா அந்த அம்மா இருக்கிற எல்லா படம் எடுத்து போட்டு எதுவுமே நான் எதிர்பார்த்த கலரும் கிடைக்கல, இதுவும் கிடைக்கல சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். எடுத்து போட்டவனுக்கு தொண்டை தண்ணி போய் செத்து போற அளவுக்கு நிப்பானா. ஏமா ஒரு புடவையே எடுத்துக்கு ஏமானா, இல்ல பிரதர் நான் இன்னும் நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் குற்றம் சொல்ல. ஒரு நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுடைய ஆசை எப்பவுமே நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். கஷ்டமா இருக்கு பிரதர், எப்படி பிரதர் நான் செய்யறது? இயேசு எனக்குள்ளே இருப்பார், ஆனால் நன்மை செய்ய தூண்டிக் கொண்டே இருப்பார். விசுவாசிகள் ஒன்று அறிந்திருக்க வேண்டும், என்னை நன்மை செய்ய இயக்குவதே என் கர்த்தர் தான். உலகத்தான போய் பாருங்க, யாராவது நன்மை செய்யறானா? செய்ய மாட்டான். அவன் சுயலாபத்திற்கு நம்மளை பயன்படுத்தி கொள்ள பார்ப்பான். அவன் சுயலாபத்துக்கு நம்மளை அடிச்சு மேலே ஏறி வரதான் பார்ப்பான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்களாகி என்னுடைய கண்கள் என் பிள்ளைகள் மீது நோக்கமா இருக்கும் பொழுது அவருடைய ஆசையே நன்மையா இருக்க வேண்டும். இப்போ அங்க வந்துடலாம். அந்த வசனம் 13ஆம் வசனமே வாசிங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீங்க நன்மை செய்து 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 பல நேரத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களை நிர்பந்தமாய் நெருக்கடிக்குள்ளாக்க பார்ப்பார்கள். உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. லிசன், கவனிங்க. உதாசீனப்படுத்த பார்ப்பாங்க. இப்போ எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு முடிவு எடுப்பாங்க. உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் பெரிய ஆள், உன்னால் ஒன்று நான் இங்கே வரல, உன்னால் ஒன்று நான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலை என்று சொல்லி பெரிய அகம்பாவமான பேச்சுக்கெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் ஒன்று செய்யணும், நான் செய்தது என் கர்த்தருக்கு முன்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்தது என் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது மனுஷனுக்கு என்ன பலனை கொடுக்க முடியும்? நான் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போகிறேன்னு போகிறது தான் தீமை செய்கிறவனுக்கு நாம் கற்றுக் கொடுக்குற பாடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவனுக்கு ஈக்குவலாக நீ இறங்கிட்டு, நான் அன்னைக்கு படம் தெரியுமா, அன்னைக்கு நீ எப்படி இருந்த தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, அன்னைக்கு வந்து அக்கான்னு வந்து நின்று தெரியுமா, அண்ணான்னு வந்து தெரியுமா, இன்னைக்கு பேசுகிற, ஏன்னா உனக்கு வாழ்வு வந்துருச்சு. நம்ம ஏன் அந்த நியாயத்திருப்பெல்லாம் பேசணும்? நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பேசுகிறோம், பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு மக்கள் தங்களுடைய சுயநலத்திலே மற்றவர்களை பலியாக்க பார்ப்பார்கள். உங்கள் கையில் வாங்கியிருப்பாங்க, பொருள் வாங்கியிருப்பாங்க, நகை வாங்கியிருப்பாங்க, பணம் வாங்கியிருப்பாங்க, வீடு வாங்கியிருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி இல்லாமல் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது இன்ட்ரோலே ஓடிட்டு இருக்குது, இன்னும் செய்திக்குள்ளே போல.
ஆனால் ஆண்டவர் என்னை நடத்துகிறபடினால் நான் இதெல்லாம் சொல்லித்தரேன். இப்படி ஒரு நீதிமானுடைய ஆசையும் அவனுக்கு சமாதானத்தை தேடுகிற ஒரு வாழ்க்கையுமே எப்பொழுதுமே அவனை சுற்றி சூழ்ந்திருக்கும். கர்த்தர் அதை ரசிப்பார். நல்ல கவனிங்க, கர்த்தர் அதை ரசிப்பார். அவன் பாரு, வாயிலிருந்து பொல்லாப்பு வரக்கூடாது, தீச்சொல் வரக்கூடாது, பழிச்சொல் வரக்கூடாது, பொய் வரக்கூடாது, அசுத்த வார்த்தை வரக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது. இதெல்லாம் நான் காத்துக்கணும்னா நான் தேவனையே துதிக்கணும், தேவனையே ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிற அந்த முடிவு அவனை தேவன் கவர்ந்து இழுக்க செய்ய, தேவன் தம் பக்கமே இருந்திருக்க செய்ய அவன் வழிவகை செய்கிறான். கூட ஆண்டவருடைய நன்மையும் சமாதானத்தை பெற்று வாழ்க்கை. இவன் தான் நீதிமானுக்குள்ள, நல்லா கவனிங்க, இதுதான் நீதிமானுடைய வாழ்க்கை. ஓகேவா? இப்போ இந்த நீதிமானுக்குள்ள ஆக்கப்பட்ட இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ரெண்டு காரியத்தை மட்டும் நான் சொல்லி காரியத்தை நம்ம பார்ப்போம். எந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். முதல் காரியம் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 28, 29 வாசிங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறமே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமங்களினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஐயோ, தீர்க்கதரிசிகளுடைய கல்லறைகளை கட்டி போதும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரர்களாகிய நீங்கள், அதாவது சபைக்கு வரும்பொழுது மட்டும் இருக்கிற ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை கலைந்து உலகத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, வேலைக்குள்ள, ஸ்கூலுக்குள்ள, காலேஜுக்குள்ள போகும்பொழுது உங்க சுயரூபம் ஒன்று வெளியே வர ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, சுயரூபம் ஒன்று வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் வேதனைப்பட்டு பேசுவார். அவருடைய முகம் மாறும், அவருடைய கண்கள் உங்க பக்கத்துல இருந்து திருப்பப்படும். ஆண்டவர் அதை அருவருக்கும்படிக்கு அவர் பேசுகிறார். சொல்றாரு, மாயக்காரராகி நீங்கள் மனுஷனுக்கு முன்பதாக நான் நீதிமான், நான் சபைக்கு போறேன், அதனால நான் செய்யறதெல்லாம் கரெக்டு, நான் பார்க்கறதெல்லாம் கரெக்டு, நான் சொல்றதெல்லாம் கரெக்டு என்று சொல்லி ஒரு எல்லைக்கு நீங்க போகும்போது அந்த இடத்துல நீங்கள் நீதிமான்களாய் அல்ல, மனுஷனுக்கு முன்பதாக ஒரு மாய்மாலக்காரர்களாக உங்களை நீங்க காமிக்கிறீங்க. இதை யார் சொல்றாருன்னா, எந்த அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசி சொல்ல, இயேசுவே சொல்லுகிறார். அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க. மேல் வசனங்கள்லாம் அவங்களை குறித்து அழகா சொல்லுது. வேத பாரகர்களும் பரிசேயர்களும் மக்களுக்கு முன்பதாக நீதிமான்களை வாழ்ந்தார்களாம். தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களை வாழ வேண்டிய அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் இன்றைக்கு கடைசி காலத்தில் எப்படி மாட்டாங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று சொல்றேன், ஒரு சம்பவத்தோட சொன்னா உங்களுக்கு புரியும். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிற ஒரு குடும்பம், பாஸ்டர் ஐயா தோத்திரம் அப்படி எல்லாம் பேசி சந்தோஷமா பேசுற ஒரு குடும்பம். தன் பிள்ளைக்கு ஒரு கல்யாண நாள் வந்தது. கல்யாணத்துக்கு கொட்டை எழுத்துல இந்த காரியம் கத்தரால் வந்தது, எல்லாம் பேஸ்ட்டு பாஸ்டர் பேரெல்லாம் போட்டு ரெவரன் டேஷ் போட்டுக்கிட்டு ஐயா நோட்டீஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் தாயா வந்து கல்யாணம் பண்ணணும். சரி ஓகே, அந்த ஐயாவும் தலையெழுத்து விசுவாசின்னு போயிட்டார். போனால் நல்லா கவனிங்க, கல்யாணத்தோட தலைப்பு பரிசுத்த, சொல்லுங்களேன் சத்தமா, இப்போ மாட்ட போறீங்க பாருங்க எல்லாரும், பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல் கல்யாணம். இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தான். தலையிலாச்சின்னு எந்த மூலையில் உட்காந்தாரு அன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கோம். போயிருந்தார் பாஸ்டர். கல்யாணத்தை கொடுக்கும்போது ஒரே ஒயிட் தான். அந்த சகோதரி, அந்த குடும்பத்தார் எல்லாரும் அப்படியே துணியெல்லாம் அப்படியே ரொம்ப பவியம் போட்டு, ஐயா சுத்தனையா 4 மணிலேருந்து 5-5:30 மணி வரைக்கும் கல்யாணம். பயபக்தியினுடைய உச்சம் அதான். அப்படியே இருந்த ஐயா தோத்துறேன், அப்படியே எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் ரைட். பாஸ்டர் ஒரே பரவசம், அடடா கிறிஸ்துக்குள்ளேயே இந்த கல்யாணம் நடத்தப்படுகிறதே அப்படின்னு ரொம்ப ப்ளஸ் பண்ணிவிட்டு ரிசப்ஷன் டைமுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாற்றத்துக்கு அமைச்சிருந்தாங்க. சரி இவங்களும் போயிட்டு வருவாங்க, நம்ம ஜோம் பண்ணலான்னு பார்த்தா ஜோம் பண்ணிவிட்டு ரிசப்ஷனுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு மேலே போயிட்டு கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு பாஸ்டர் அப்படி கால் எடுத்து வெளியே வைக்கிறார். மச்சி ஓப்பன் தான் பாட்டல், அவ்வளோதான் செதர்ட்டார் பாஸ்டர், தெரிச்சிட்டாரு. என்னன்னா டிஜே, புரிந்து கொள்ளுங்கள், டிஜே போட்ட உடனே பாஸ்டர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு திரும்பி பார்க்குறார். ஏசுநாதா
இவ்வளோ நேரம் நான் காணான்ல தானே இருந்தேன், இப்போதான் தெரியுது அது சோதம் குமாரா பட்டணமா இருக்குது அப்படின்னு. பார்த்தா அந்த அம்மா வந்துட்டு, ஐயா நீங்கள் போங்கய்யா, ஐயா நீங்கள் போங்கய்யா. அது வரைக்கும் ஐயா வாங்கய்யா வாங்கய்யான்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க, நீங்கள் வந்தாதான், நீங்கள் இல்லைன்னா எப்படி. இப்போ பாஸ்டர் போங்கய்யா, கார் வந்துருச்சு, ஆட்டோ பிடிச்சிட்டையா, ஆட்டோக்கு வெயிட் பண்ணுறாருயா. போயிட்டு வரம்மா போனார். அவர் சொன்னார், வேதனையோடு சொன்னார் செய்தியில், இன்றைக்கு விசுவாசிகள் பரிசுத்த மேய் விவாகத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி தேவனுக்கு முன்பதாக கல்யாணத்தில் இணைக்கிறீங்க. அந்த கல்யாணம் தேவனுக்குள்ளாகவே இருந்து முடியுமானால் நிச்சயம் அது ஆசீர்வாதம். என்றைக்கு தேவனை வெளியே தள்ளிவிட்டு உலகத்தை கொண்டு வந்து என் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படலை, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படலை, என் வேலையிலிருந்து வரவங்க ரட்சிக்கப்படலை, என்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படலை, என்னுடைய சம்பந்தி வீட்டில் ரட்சிக்கப்படலை, அவங்க தான் அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு சபைக்கு ஒரு வேஷமும் உலகத்துக்கு ஒரு வேஷம் காமிச்சிங்கன்னா நீங்கள் தான் வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர். உங்க கிறிஸ்தவ கல்யாணம் நடத்துறீங்களா, ஆண் வீடும் சரி பெண் வீடும் சரி, பரிசுத்த மெய் விவாகம் சொன்னா கல்யாணம் பண்ணீங்கன்னா பரிசுத்த மெய் விவாகமா பண்ணி முடிங்க. அதுதான் உங்க பிள்ளைங்களை காலங்காலமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும். அதை விட்டுட்டு என் புள்ள ஆசைப்பட்டான், என் பொண்ணு ஆசைப்பட்டுச்சு. நேற்று ஒரு பிள்ளை வந்து சந்திச்சா, ஊழியத்தை முடிச்சுட்டு, அண்ணன் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும்னு. அவங்க அம்மா அப்பா பேசுறது இல்லையா, ரொம்ப மன உளைச்சலாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசணுன்னு அப்படின்னு. என்னம்மான்னு கேட்டேன். இதையும் சொல்லி கொடுத்துட்றேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சில வாலிப பிள்ளைகளுக்காய் நான் சொல்கிறேன், எதிர்காலத்துக்காய் நான் சொல்லுகிறேன். அப்பா அம்மா பேசுன்னு சொல்லிட்டு நான் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன்னு, எனக்கு ஒரு பாவம் வந்துருச்சு, இப்போது நான் பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியல, என்னை காப்பாற்றுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவாரான். நான் சொன்னேன், பாவத்தை தான் தேவன் விருப்பார், பாவியை அவர் நேசிப்பாராம்மா, நிச்சயம் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, அண்ணன் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, ஆனால் மறுபடியும் நான் செஞ்சிடறேனே. உடனே நான் கேட்டேன், தேவன் உனக்குள்ளே இருப்பாரன்னா பாவம் வராதுன்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? சத்தமாக சொல்லுங்களேன். பாவம் என்பது பிசாசினால் தான் உண்டாகும். ஏன்னா அவனே பாவத்திலே விழுந்து பாவத்தை உண்டாக்கி பாவத்திலே திளைத்து வாழ்கிற பிசாசு அது. அந்த பிசாசு உனக்குள்ளே வருமானால், இடம் கொடுப்பாயானால் பாவம் நிச்சயம் வரும் என்று சொல்லும்பொழுது நான் சொன்னேன். அந்த பிள்ளையை நான் அடுத்த வார்த்தை கேட்டேன், நீ ஆவியானவர் பெற்றிருக்கிறியான்னு கேட்டேன். ஆமா அனுச்சி. ஹலோ, அந்த பிள்ளை சொன்னதான் சொல்கிறேன். ஆமா, நான் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன். பரிசுத்தாவை பெற்றிருந்தா பாவம் செய்ய மாட்டேன்னு கேட்டேன். அது எனக்கு தெரியுது, ஆனால் நான் செய்கிறேன். அப்போ நீ இன்னும் பரிசுத்தாவிக்குள்ளே நீ வளரலை, ஆவியானுடைய வல்லமைக்குள்ளே நீ இன்னும் உள்ளே வரலன்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ நானும் மனைவி பேசிட்டு வந்தேன். இப்படிலாம் இந்த காலத்து பிள்ளைங்க இருக்குது, இவர்களுக்கு சத்தியத்தை நாம் சொல்லி கொடுக்குறோம். பாவம் செய்யக்கூடாது, பாவத்தினால் உண்டாகிற இச்சைகளுக்கு உட்படக்கூடாது, இச்சையினாலே விபச்சாரத்துக்கோ வேசிறந்துக்கோ போகக்கூடாதுன்னு வேதம் ஆழமாய் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் சபைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு பிள்ளை, பெரிய சபை, 500 பேர் உள்ள ஒரு சபை, அது அந்த சபையில் ஊழியம் செய்தான் அந்த பிள்ளை. பாஸ்டரோட நான் ஊழியம் செய்கிறேன்னே, ஆனால் நான் ரகசிய பாவத்தில் இருக்கிறேன்னு சொல்லிடுது. எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வெளியிருந்து காட்டும் பொழுது நான் நீதிமான் ஐயா, நல்ல ஜெபிக்கிறவங்க ஐயா, அந்நிய பாஷை பேசுகிறவங்க ஐயா, பைபிளை தூக்குறவங்க ஐயா, வேதத்தின்படி நாங்கள் வாழ முயற்சிக்கிறவங்க ஐயா, தயவுசெய்து சொல்லாதீங்க. உங்களுக்குள் உள்ளதை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு அது தெரியும். திருமணத்தை செய்யும் பொழுது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை சந்தோஷப்படுத்த அல்ல, என் பிள்ளைகளை வருகிறவர் எல்லாரும் ஆசீர்வதிக்கவே நான் திருமணத்தை நடத்துகிறேன் என்று சொல்லி சிந்தையோடு திருமணத்தை செய்யுங்க. ஊழியக்காரனை அவசரமாக துரத்தி விடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. நாங்கள் எங்கள் விசுவாசி நாங்கள் உட்காந்துட்டு போகிறோம், நாங்கள் நினைப்போம், ஆட்டோ வந்துருச்சு, கேப் வந்துருச்சு, நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி ரகசியமாய் நீங்கள் செய்கிற எந்த ஒரு முன்னெடுப்பும் இங்கே வேதம் அருள்நாதர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் மாய்மாலம் உள்ள நீதிமான்கள், நீங்கள் மனுஷனுக்கு முன்பதாக நீதிமான் என்று புறமே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும். புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கண்ணு ஆண்டவர் மேலே இருந்தால் நீங்கள் வெளியவும் ஒரே மாதிரி இருப்பீங்க, உள்ளேயும் சுத்தமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்குங்க சபையில் உங்களெல்லாம் சேர்த்திருக்கிறார்? உங்களை வச்சு தான் அநேகரை ரட்சிக்கும்படிக்கு இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். பாவியா இருந்த நீங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன் செய்தியில, பாவியா இருந்த நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு விசுவாசியா மாறினீங்க. விசுவாசியை மாற்றப்பட்ட நீங்க அடுத்த நிலை சீஷர்களாய் மாறணும். சீஷர்களாய் மாறின நீங்கள் அடுத்தது ஊழியர்களாய் மாறணும்.
இத்தனை ப்ராசஸ் இந்த கர்த்தருடைய கண்கள் உங்க மேல வச்சிருக்கிற ஏக்கம் ஒவ்வொருவர் மீதும் இருக்கிறது. பிரதர் அண்ட் சிஸ்டர், வந்திருக்கிற சின்ன குழந்தைக்கும் ஆண்டவர் தான் சொல்றார், பெரியவங்களுக்கு தான் சொல்றார். உங்க மேல கர்த்தருடைய கண் இருக்குது, பார்த்து பயந்து நடங்க. அக்கிரமம் பேசுகிறவனோடு கூட, அகந்தை பேசுகிறவனோடு கூட, ஆணவத்தை பேசுகிறவனோடு கூட, கொலைபாதகனோடு கூட, ரத்தப்பழியை சுமக்கிறவனோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் இயேசுவை பற்றி சொல்ல போறேயா. சரி சொன்னேன், ஒரு முறை சொன்னேன், அடுத்த முறையும் சொன்னேன், மூணாவது முறை கூட சொல்லிட்டேன், மாற்றம் வரல. அதுக்கப்புறம் எதுக்கு அவனை ஃபாலோ பண்ற? இன்றைக்கு உங்களுக்குள்ள நிறைய பேருடைய ஐக்கியத்தை நான் கவனிக்கிறேன். இன்னமும் பல தேவையில்லாத நபர்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொண்டிருக்கீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிதைக்கப்பட ஆரம்பிக்கும். புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசியே, நீ நீதிமான் என்கின்ற உன்னதமான அனுபவத்திற்கு நேராய் நீ வளரக்கூடாதபடிக்கு பிசாசினால் தந்திரமாய் கட்டி இழுக்கப்படுகிற ஒரு தந்திர உபாயம்தான் இந்த தேவையில்லாத அசுத்தமான உறவுகளும் நண்பர்களின் கூட்டங்களும். உங்களை யார் ஆவியில உந்தி நடத்தி தேவனோடு கூட இன்னும் பலப்படுத்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறாங்களோ, ஆண்டவரோடு கூட உறவாட வைக்கிறாங்களோ, ஆண்டவரோடு கூட பேச வைக்கிறாங்களோ, உங்களை யார் ஆவியில உற்சாகப்படுத்துறாங்களோ அவர்களோடு தான் உங்க ஐக்கியம் இருக்கணும். இதை விட்டுட்டு நான் நீதிமான் வெளியே போய் நின்று நீ கதற என்ன பண்ணாலும் நீ நீதிமான் கிடையாது. வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர் தான் நீ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை தான் நீ. கர்த்தருடைய பார்வையில் சொல்ற, ஏன் பார்வையில் இல்லை. நாங்கள் மனுஷர்கள், நாங்கள் பேசிட்டு போயிடுவோம். தேவனுடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிறாய்? நீ மாயம் இல்லாத, ஒரு அக்கிரமம் இல்லாத, ஒரு அநியாயம் இல்லாத, அசுத்தம் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டமாய் வாழவே ஆண்டவர் உங்க கண்ணு மேல வச்சிருக்கிறார். இதை விட்டுட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா கஷ்டம். வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்க சிந்தனை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இருக்கணும். 10 பேர் என்னை பார்க்கணும், நான் போட்டிருக்கிற லிப்டிக்கை பார்க்கணும், என் முடியை பார்க்கணும், என் மூஞ்சில் போட்டிருக்கிற ப்ளீச்சிங்கை பார்க்கணும், என் ட்ரெஸ்ஸை பார்க்கணும், என்ன ஆளை பார்க்கணும், என் ஸ்டைலை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. உன்னை பார்க்கறதுக்கு இந்த பூரணர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் நாங்கள் அறிவிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மனுஷனுக்கு முன்னாடி காட்டுற கதையெல்லாம் திடீர்னு ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்துச்சு, என்ன பண்ணுவேன்? நல்லா லிப்டிக் போடுற, வாயெல்லாம் புண்ணு வந்துச்சு, வாயை காமிச்சின்னு வருவியா? கர்த்தருக்கு அதுக்கும் தெரியும் எங்க சூடு போடணும்னு தெரியும். ஏனென்றால் கருப்போ வெள்ளையோ அழகோ சிவப்போ எதுவும் ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. உங்க உள்ளம் தான் தூய்மையா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க உள்ள அழகா இருந்தா முகம் ரொம்ப அழகா இருக்கும். நீ ஆண்டவருக்கு முன்னாடி நல்லா ஆவில நிரம்பிட்டு வெளியே போ, உன் முகத்தை பார்க்குறோம், இயேசுவை பார்ப்பான். நான் பர்சனலாக பார்த்துருக்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரிகள் ஏசியில் இருக்கிறாங்க, சிஸ்டர் காஞ்சனாக்கா. அவன் முகத்தை பார்த்த எப்பவும் பிரசன்னமாகவே இருக்கும். ஷாக்கா லாபா. அவங்க முகத்தை பார்த்தா நான் ரசிப்பேன். வெள்ளையா இருப்பாங்க, ஆளு அன்பு அதிகம், அன்பு கிறிஸ்துவின் அன்பு அதிகம். தம்பின்னு பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க. எங்கள் பைபிள் காலேஜுக்கெலாம் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நிறைய. அவங்கள எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், அக்கா பரவாயில்லக்கா நீங்கள் சோமன்னே இருக்கிறீங்களா அப்படின்னு. அதை விட்டால் வேறு என்ன தம்பி இருக்குது உறவு? சகோதரிகள் இத்தனை கழுத்தில் ஒன்றும் இருக்காது, மூஞ்சில் மேக்கப் இருக்காது, வெண்வஸ்திரம் தான் தரித்திருப்பாங்க, நல்ல டிசிப்ளினாக பார்த்தாலுமே ஒரு அழகு தெரியும். அந்த அழகு எங்கேருந்து வருதுன்னா இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்து தான் வருது. நீங்க அதுக்குள்ள வந்து அடையாளமா மாறிடுவீங்க. என் அன்பு சகோதரியை பார்ப்பார், பிள்ளைய பார்ப்பார், அழகா பார்ப்பார். ஆனா அவங்களுக்கு ஒண்ணு இருக்கும், இந்த சிஸ்டர் மாதிரி இப்படி இருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, இன்னும் இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படி நினைச்சாங்கன்னா ஆண்டு சொல்லுவார், மகளே எனக்கு அது வேண்டாம், உன் உள்ள இருக்க பத்தியா ஒரு பரிசுத்தம், அதை தான் நான் பார்க்குறேன். அந்த பரிசுத்தம் என் கண்ணுக்கு முன்னாடி அழகா தெரியுது. எனவே நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். இதைதான் ஆண்டவர் விசுவாசிகளை அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த விரும்புகிறார். வெளிப்புறத்தை தயவு செய்து காட்டாதீங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத பிரயோஜனமானது ஒன்று சொல்லி தருகிறேன். எல்லாருக்குள்ளேயும் நீங்க எப்பவுமே தேவனோடு கூட இருக்கிற உறவையே வெளியே காட்டுங்க, அதுவே உங்களை அழகாக மாற்றும். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய முகம் உங்கள் மீது இருக்கிறது, அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் உங்கள் மீது வீசுகிறது. நீங்கள் இந்த தேசத்திலே நீதிமான்களாக இருந்து அநேகரை ஆதாயப்படுத்துவீர்கள். ஒரு வசனம் சொல்லி முடிச்சார் லாஸ்டா, நீதிமொழி, ஆமாம், அதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 18, 19 ரெண்டுமே வாசி முடிச்சிருங்க. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் சூரிய பிரகாசம் போல் இருக்கும், துன்மார்க்கருடைய பாதையோ. இப்படி தேவனுடைய
வாழ்க்கையிலே தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக வாழுகிற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய முகம் உங்கள் மேலே பிரகாசிக்கும் பொழுது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் வெளிச்சமாக நற்கிரியைகளாக பிரகாசிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுடைய நன்மைகளை தேவன் நடுப்பகல் வரைக்கும், இதனுடைய வேறொரு டிரான்ஸ்லேட் அழகா சொல்லுது, நடுப்பகல் என்று சொன்னால் வைகரையினுடைய வெளிச்சத்திலே. ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்குமா. உங்க ரூட்ல ஒருத்தரும் நிற்க முடியாத அளவுக்கு தேவனுடைய பிரச்சனை இருக்குமா. எந்த பிரச்சனையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இருள் சூழ விடாது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் தடுமாற்றம் வராது. ஐயோ, நான் இப்படி போய் கொண்டிருக்கிறேன், இந்த பலவீனம் என்னை ஆட்கொள்ளும் பொழுது நான் சரியாய் தேவனுக்கு முன்பதாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், பாவம் செய்து விடுவேனோ என்ற பயமும் பதட்டமும் வராதபடிக்கு காத்து நடத்துவது இந்த தேவனுடைய பிரசன்னம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீதிமான்களுடைய பாதையை ஒவ்வொரு நாளும் இந்த வேதம் என்கின்ற வெளிச்சத்தில் நடக்க பழகணும். இந்த வேதம் தான் உங்களுக்கு வெளிச்சம். இந்த வேதம் இல்லாமல் நீங்கள் நீதிமானாக வளர முடியாது. சொல்லி முடிக்கிற, நீதிமானா நீ வளரணும்னா இந்த வசனம் உங்கள்கிட்ட டெய்லி பேசணும். புரியுதா நான் சொல்கிற வார்த்தை? இந்த வசனத்தை படிக்காதவங்க வாழ்க்கையில், இந்த வசனத்தை படிக்காதவங்களோட வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொள்ளும். பிசாசினுடைய கிரியை உடனே அவர்களை பற்றி பிடிக்கும். குடும்பத்தில் யார் பலவீனர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பிடித்து உங்களுடைய சமாதானத்தை, நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிப்பிக்கிற உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய வெளிச்சத்தை இருள் சூழும்படிக்கு அல்லது அந்த வெளிச்சத்தை கவும்படிக்கு பல உபாயங்களை பிசாசு எடுத்து வருவான். நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்ற தைரியத்தோடு இந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஒன்று, உங்கள் பிள்ளைங்களுக்கு காலையில் எழுந்து வேதத்தை வாசிக்க நீங்கள் தான் பழக்க வைக்கணும். இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் செல்ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க, சினிமாவுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லு, இது கவர்ச்சி, இது ஒரு காணல் நீரை போல கரைந்து போகும். வசனத்தை வாசி தம்பி, உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இந்த வசனம் தான் உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். இந்த வசனம் தான் உன்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக, உன் பாதைக்கு நடுப்பகல் பாதையாக, சூரியனின் வெளிச்சத்தை காட்டிலும் அதிகமான பிரகாசத்தை உங்கள் குடும்பங்களுக்கும் சந்ததிகளுக்கும் கொண்டு வரும். வசனத்தை படிங்க. இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வசனம் சொல்கிற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வசனம் சொல்கிற மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் நீதிமானுடைய பாதையில் தேவனுக்கு நேராய் சரியாக நடக்கிறீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நீதிமான்களுடைய ஆண்டவரே, அவளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கண்கள் நீதிமான்